ஈஸ்வராய நமஹ ஈஸ்வராய நமஹ ஈஸ்வராய நமஹ. போன கதையில நம்ம என்ன பார்த்தோம்? பகவான் மது கைட்டப்பன் அப்படிங்கிற 2 பேரை ஜெயிச்சவரு. மது அப்படின்னா ஹனி. ஹனினா என்ன? ஸ்வீட். ஆனா நான் அப்படிங்கிற ஸ்வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பகவான்கிற பெரிய ஸ்வீட்னஸ் தெரியாம போயிடும். அதனால அதிலிருந்து மீட்டெடுத்து ஜெயிக்க வைக்கக்கூடியவர். அதனால பகவானுக்கு மதுசூதனன் அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சோம். வாங்க இந்த கதையில பகவான் எப்படி அவருடைய ஆளுமையை காட்டுறாருன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான கதைய பார்க்க போறோம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நாதமுனிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு நடந்த ஒரு அனுபவத்தை நம்ம போய் பார்க்கலாமா? வாங்க என்ன நடந்துச்சுன்னு நாமும் பயணிக்கலாம். நாதமுனிகள் கும்பகோணத்துல இருக்கிற ஆறாவமுத பெருமாளை பார்க்கறதுக்காக சாரங்கபாணி பெருமாள் கோயிலுக்கு போனாராம். ஆறாவமுத பெருமாளை கண்குளிர சேவிச்சு மனசு ரொம்ப இலகா அப்படியே வெளியில வந்தாராம். அப்போ யாரோ சில பக்தர்கள்லாம் பாசுரம் ஆறாவமுத பெருமாள் மேல பாடிட்டு இருந்தாங்களாம். இவர் அப்படியே இருந்து கேக்குறாராம். என்ன பாசுரம்? நம்மளும் கேட்கலாமா? ஆறாவமுதே அடியே நுடலம் நின்பால் அன்பாயே நீராயலைந்து கரையா உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலந்திகழக் கிடந்தாய் கண்டு எம்மானே. நாதமுனிகள் இந்த பாசுரங்களை எல்லாம் கேட்டு எங்க இருக்குங்கிறதே மறந்து போயிட்டாராம். ஆறாவமுத பெருமாளுடைய அன்புல கரைஞ்சிட்டு இருந்த அவருடைய மனசு இப்போ எங்க இருக்கும்னே தெரியாம காணாம போச்சாம். தேன் போல அந்த பாட்டு அப்படியே அவருடைய காதுல விழுந்துட்டே இருந்ததா. 1 2ன்னு அந்த பக்தர்கள் 10வது பாசுரம் பாடி நிறைவு செஞ்சாங்களாம். அது என்ன பாசுரம்னா? என்பின் பேச்சு முலையோடு அவளையுயிருண்டான் கடல்களவையே சரணாகக் கொண்ட குருகூச்சடகோபன் குழலின் மலையச் சொன்ன 1010 மழலை தீரவல்லார் காமர் மானை நோக்கியற்க. பாசுரம் எல்லாம் பாடி நிறைவு செஞ்சோனிய நாதமுனிகள்னால இதுல இருந்து வெளியிலே வர முடியல. என்னடா இது, அதுக்குள்ள பாசுரங்கள்லாம் முடிஞ்சிடுச்சே அப்படின்னு யோசிச்சாராம். நல்லா பசிச்சுட்டு இருக்க குழந்தை கிட்ட இருந்து தட்டை அப்படியே எடுத்தா என்ன ஆகும்? அந்த குழந்தையோட பூ போன்ற முகம் அப்படியே காணாம போயிடும்ல. அந்த மாதிரி நாதமுனிகளுக்கு இருந்துதான். என்னடா அதுக்குள்ள பாசுரம் முடிஞ்சிடுச்சே அப்படின்னு நேரா அந்த பக்தர்கள் கிட்ட போனாராம். அடியனுக்கு உங்களுடைய பாசுரங்களை கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அந்த பாசுரங்கள் என்னையவே மறக்க வச்சுடுச்சு. 1010ன்னு அதுல வருதே. இந்த 10 பாசுரங்களே இவ்வளவு மனச ஆனந்தமாக்குதே. இன்னும் அந்த 1000 பாசுரங்களை கேட்டா என்ன நடக்கும்னு ரொம்ப ஆவலா இருக்கு. கொஞ்சம் இந்த பாசுரங்களை எல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாராம். அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்களா? ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்க ஆச்சாரியார் எங்களுக்கு எங்க பெருமாள் மேல ஆறாவமுத பெருமாள் மேல பாடின பாட்டு மட்டும்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தான் நாங்க நித்தியப்படி பாடிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொன்னாங்களாம். நாதமுனிகள் கோயில்ல இருந்து நேரா அவருடைய வீட்டுக்கு போனாராம். அவருதான் வீட்டுக்கு போனாரே தவிர அவருடைய மனசு ஆறாவமுத பெருமாளை சுத்தியும் அந்த பாசுரங்கள் மேலேயும் தான் இருந்துச்சாம்.
எப்படியாச்சும் அந்த 10 பாசுரங்கள் சொன்ன 1000 பாசுரங்களை கண்டுபிடிச்சிடணும், எங்கிருந்தாவது கிடைச்சிடாதா அப்படின்னு அதையே யோசனை பண்ணிட்டே இருந்தாராம். நாதமுனிகளுடைய அப்பா ஈஸ்வர முனிகள் அப்படின்னு அவருடைய பேரு. அவரு பார்த்தாரு, என்னாச்சு, தன்னுடைய மகன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எதையோ ஆழமா யோசிச்சுட்டே இருக்காரே அப்படின்னு நேரா மகன் கிட்ட வந்து, என்னாச்சு, என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டாராம். நாதமுனிகள் நடந்தது எல்லாம் தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லி, 1000 பாடல்ல 10 பாசுரமே என்னைய இப்படி மறக்க செய்தே, அந்த 1000 பாசுரமும் கிடைச்சா எப்படி இருக்கும், பசியோட அப்படியே அவருடைய அப்பா கிட்ட சொன்னாராம். ஈஸ்வர முனிகள் என்ன சொன்னார் தெரியுமா? ஆறாவமுத பெருமாளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்னன்னா நாராயண ஈஸ்வரன் அப்படின்னு. அவரு நினைச்சா எதுவுமே நடந்துடும். அவருடைய ஆளுமை மேல நீ நம்பிக்கை வை. நீ வெறும் கருவிதான். உனக்குள்ள இருந்து அவரு செயல்படுத்துவாரு. நீ நினைச்சா அந்த கோயிலுக்கு போன, நீ நினைச்சா அந்த பாசுரங்கள்லாம் உன் காதுல விழுந்தது, எல்லாம் அவர் நடத்திட்டு இருக்காரு. நீ வெறும் கருவிதான். உனக்கு வேணுங்கிறத மட்டும் நீ அவர்கிட்ட வச்சுடு, மத்ததெல்லாம் அவர் பண்ணிடுவாரு அப்படின்னு சொன்னாராம். நாதமுனிகளுக்கு அந்த வார்த்தைகள் மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்துதான். அந்த பாசுரங்களை மனசுல சொல்லிக்கிட்டே நேரா ஆறாவமுத பெருமாள் கிட்ட வந்து, நீங்க தான் இதுக்கு உதவணும் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாராம். மனசுல அந்த பாசுரம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சட்டுன்னு ஒரு வரி மனசுல வந்துச்சான். குருகூர் ஷடகோபன் குழலின் மலியச் சொன்ன 1010 1010 குருகூர் சடகோபன் சொன்ன, குருகூர்ல இருக்கிற சடகோபன்கிறவரு சொன்ன இந்த பாசுரம். ஓ, அப்படின்னா சடகோபன்கிறவரு குருகூர்ல இருந்தாரு, அவரு சொன்ன பாசுரம். அப்போ நம்ம குருகூருக்கு போனா இதுல ஏதாவது பாசுரம் நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னு யோசனை வந்துச்சான். குட்டீஸ் பாத்தீங்களா, இதுதான் பகவானுடைய ஸ்டைல், ஹிண்ட். இப்படிதான் பகவான் வருவாரு. இப்படியும் வருவாரு, பிரத்யக்ஷமாவும் வருவாரு. ஆனா எந்த பக்தன் எப்படி இருக்காரோ அதுக்கேத்தாப்புல வருவாரு. திடீர்னு சாதாரண ஒரு மனிதர்கிட்ட பகவான் சங்கு சக்கரத்தோட வந்து நின்னா அந்த மனிதன் என்ன நினைப்பாரு? ஏதோ நாடகத்துல இருந்து நடிச்சிட்டு இருந்தவர் வந்துட்டாராட்டா இருக்குன்னு தானே நினைப்பாரு. பிரத்யக்ஷமா வந்தா யாருக்கு புரியுமோ அவங்க கிட்ட அப்படி வராரு. இந்த மாதிரி பகவான் நித்தியமாக பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு தான் இருக்காரு. நாதமுனிகளுக்கு இனி இங்க இருக்கிறதுக்கு மனசு வருமா? சரி அப்படின்னு குருகூருக்கு கிளம்புறாரு. வாங்க குட்டீஸ், நாமும் அவர் கூட பயணிக்கலாம். ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற குருகூருக்கு வந்து ஒவ்வொரு இடமா பாக்குறாரு. எங்கேயாச்சும் சடகோபன் பத்தி யாருக்காச்சும் தெரியுமா, இந்த பாசுரம் எப்படியாச்சும் கிடைச்சிடுமான்னு ஒவ்வொரு இடமா விசாரிக்கிறாரு. எங்கிருந்தும் அவருக்கு அதுக்கான பதில் வரவே இல்லை. திருக்குருகூர்ல புளிய மரத்துக்கு கீழே தானே நம்மாழ்வார் வாழ்ந்துட்டு இருந்தாரு. நம்மெல்லாம் இதுக்கு முன்னாடி கூட பார்த்திருக்கோம்ல. அங்க போனா இதுக்கு ஏதாச்சும் பதில் கிடைக்குமா என்ன? பாத்தீங்களா, நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி தான் நாதமுனிகளுக்கும் தோணுச்சான். புளிய மரத்துக்கு கீழே போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு அங்க போனாராம். அங்க இவரு போயிருக்கும் பொழுது யாரோ சிலர்லாம் பேசிட்டு இருந்தாங்களாம். இங்கதானே ஒரு பெரிய மகான் வசிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி. உடனே நாதமுனிகள், இவங்களுக்கு ஏதோ இந்த மகானை பத்தி தெரியுதே அப்படின்னு சொல்லி, சடகோபனை பத்தியா பேசுறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட வந்து கேட்டாராம். எங்களுக்கு
அத பத்தியெல்லாம் தெரியல. ஆனா அந்த மகான் கூடவே ஒருத்தர் இருந்தாராம். அவரும் கூட இங்க பக்கத்துல திருக்கோளூருங்கிற ஒரு இடத்துல தான் வசிச்சுட்டு வந்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய சந்ததியினரெல்லாம் இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா அங்க போய் பாருங்க, ஏதாவது கிடைக்கலாம் அப்படின்னு அவங்கெல்லாம் சொன்னாங்களாம். நாத முனிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆஹா, பகவான் அடுத்து வேற ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. ஏதோ பகவான் நம்ம கூட ட்ரெஷர் ஹண்ட் விளையாடுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு திருக்கோளூருக்கு பயணிக்கிறாரு. இந்த மாதிரி பகவான் காட்டுற ஒவ்வொன்றத்தையும் ஒரு கேமா லைட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க வெறும் என்ஜாய்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கும். நாதமுனிகள் அப்படி எடுத்தனாலதான் இந்த பயணம் அவருக்கு ஒரு ட்ரெஷர் ஹண்ட் கேம் மாதிரி இருந்தது. நம்ம எல்லாரும் திருக்கோளூருக்கு போகலாமா? நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ லக்கு பாத்தீங்களா? ஒரு செகண்ட்ல நம்ம ஒவ்வொரு க்ஷேத்திரமா பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனா நாதமுனிகளுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறதுக்கு? யோசிச்சு பாருங்க குட்டீஸ். இந்த காலத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எவ்வளவு வசதி இருக்கு. பயணம் செய்யறதுக்கு, தங்குறதுக்கு, அங்க போய் சாப்பிடுறதுக்கு எவ்வளவோ வசதிகள் இருக்கு. ஆனா அந்த காலத்துல அப்படியெல்லாம் இருந்திருக்குமா என்ன? நடந்துதான் போயிருப்பாங்க. எங்க போய் தங்க போறோம்னு தெரியாது, எப்படி போக போறோம்னு தெரியாது, எங்க போய் சாப்பிடுவோம்னு தெரியாது. இவ்வளவு இருந்தும் அவரு ஒவ்வொரு இடமா பயணிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு அன்பு இருந்திருக்கும்ல. திருக்கோளூருக்கு அங்கேயும் ஒவ்வொரு இடமா பாக்குறாரு. அப்போ அங்க பராங்குஷதாசர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவரு எங்களுக்கு மதுரகவி ஆழ்வாரை பத்தி தெரியும், ஆனா சடகோபனை பத்தி ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். அப்போ பராங்குஷதாசர் என்ன சொன்னாருன்னா, நீங்க இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கீங்கல்ல, எனக்கு ஏதோ உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு தோணுது அப்படின்னு ஒரு சீக்ரெட் சொன்னாராம். மதுரகவி ஆழ்வார் எங்க கிட்ட ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஒரு பாசுரம் இருக்கு. அந்த பாசுரத்தை யாரு 12,000 தடவை சொல்றாங்களோ அவங்க முன்னாடி சடகோபன் அப்படிங்கிற நம்மாழ்வார் பிரத்யக்ஷமா தோன்றுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாராம். நாதமுனிகளுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சாம். அந்த பாசுரங்களை கொஞ்சம் எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாராம். நமக்கும் அந்த பாசுரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குல்ல? வாங்க, அது என்ன பாசுரம்னா, தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கு மமுதூரும் என்னாவுக்கே. பராங்குஷதாசர் சொன்னாரோ இல்லையோ, நாதமுனிகளுக்கு ஆனந்தம் தாங்கவே முடியல. சரி, இப்பவே திருநகரிக்கு கிளம்பி நம்மாழ்வார் எங்க வாழ்ந்துட்டு இருந்தாரோ அங்கேயே போய் இந்த பாசுரங்களை சொல்லலாம் அப்படின்னு கிளம்பினாராம். அப்போ பராங்குஷதாசர் நாதமுனிகள் கிட்ட சொன்னாராம், எங்களுக்கும் 12,000 தடவை இந்த பாசுரங்களை சொல்லி நம்மாழ்வார பிரத்யக்ஷமா பார்க்கணும்னு ஆசையாதான் இருக்கு. ஆனா இதைய எப்படி கவுண்ட் பண்றது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு நாதமுனிகள் சொன்னாராம், நான் எதுக்கு கவுண்ட் பண்ணணும்? நான் பாசுரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் என்னுடைய வேலை. ஏதோ ஒரு சமயம் நம்மாழ்வார் கண்ணுக்கு முன்னாடி பிரத்யக்ஷமா வருவார்ல, வந்துட்டாரு அப்படின்னா நான் 12,000 தடவை சொல்லியாச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு அவரு சொன்னாராம். பராங்குஷதாசருக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்கவே முடியல. எவ்வளவு நம்பிக்கை ஸ்ரத்தையோட இவர் இருக்காரே, சரியான ஆளுக்கிட்டதான் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு பராங்குஷதாசரும் ஆனந்தம் அடைஞ்சாராம். முனிகள் திருநகரிக்கு திரும்பியும் இந்த பாசுரங்களை சொல்ல ஆரம்பிச்சாராம். ஆறாவமுத பெருமாள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு. அவருடைய விளையாட்டு தானே, அவரு என்ன விட்டுடுவாரா? நாதமுனிகளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய படை தளபதியான விஸ்வக்சேனரை அழைச்சு
நீங்க தானே நம்மாழ்வாராக தோன்றி உங்களுடைய திருவாயினால் மக்களுக்கு திருவாய்மொழி அப்படிங்கிற பாசுரங்களை கொடுத்தீங்க. ஆனா அது படிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி ஒளிச்சும் வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு குழந்தை அந்த உணவுக்காக அழுதுட்டு பசியோட இருக்கு, அழைச்சிட்டு இருக்கு. நீங்க திரும்பவும் போய் அந்த பாசுரங்களை எல்லாம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். தன்னுடைய படைப்பை இன்னொருத்தங்க ஸ்வீகரிக்கிறாங்க, அங்கீகாரம் கொடுக்கறாங்கன்னா எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். நம்மாழ்வார் உடனே கிளம்பிட்டாராம். அங்க போய் பார்த்தா நாதமுனிகள் தவம் போல அந்த கண்ணினும் சிறு தாம்பு அப்படிங்கிற பாசுரத்தை சொல்லிக்கிட்டே வந்தாராம். இவர் தான் சரியான பக்தன். இவர்கிட்ட நம்மளுடைய பாசுரங்களை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா இவரு மக்கள் கிட்ட அதை கொண்டு போய் அவங்களை எல்லாத்தையும் பக்தர்களாக மாற்றிடுவாரு அப்படின்னு சொல்லி நாதமுனிகள் கிட்ட போய் தன்னுடைய பாசுரங்களான திருவாய்மொழியை கொடுத்துட்டு அது கூட இன்னும் மற்ற ஆழ்வார்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுடைய பாசுரங்களையும் சேர்த்து 4000 திவ்ய பிரபந்தங்களையும் நாதமுனிகள் கிட்ட நம்மாழ்வார் கொடுத்தாராம். எவ்வளவு பசியோட இருந்த நாதமுனிகளுக்கு இப்பேற்பட்ட அமிர்தமான பாசுரங்கள்லாம் கிடைச்சதும் சொல்ல முடியாத ஆனந்தம் அடைஞ்சு ஆனந்த கண்ணீரோட அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு இப்பவே இந்த க்ஷணமே ஆறாவமுத பெருமாள் கிட்ட போய் நன்றி சொல்லணும்னு கிளம்பினாராம். நாதமுனிகள் செஞ்ச இந்த பயணத்துல அவருக்கு ஒரு கந்தர்வ கொடை கிடைச்சுதான். நேரா ஆறாவமுத பெருமாள் கிட்ட வந்து, நீங்க உங்களுடைய சங்கல்ப சக்தியினால வைகுண்டத்துல இருக்கிற நம்மாழ்வார இந்த பூமிக்கு அனுப்பிச்சு வச்சீங்க. மேலும் இந்த பூமியில் இருக்கிற எனக்கும் அந்த ஆசையை கொடுத்து இந்த பயணத்தை மேற்கொள்ள செய்து அந்த ஆசையையும் தீர்த்து வச்சீங்க. அதனால உங்களுக்கு இந்த கந்தர்வ கொடையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சமர்ப்பிச்சாராம். இத்தனையையும் செஞ்சுட்டு பகவான் ஒண்ணுமே செய்யல, இது அத்தனையையும் நாதமுனிகள் தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நாதமுனிகளுக்கே அந்த பெருமையை எல்லாத்தையும் நம்ம ஆறாவமுத பெருமாள் கொடுத்துட்டாரு. இந்த கந்தர்வ கொடையை மார்கழி மாதம் 12ஆம் நாள் பெருமாளுடைய புறப்பாட்டுல இன்னைக்கும் நம்ம எல்லாரும் பார்க்க முடியுது. மேலும் ஆறாவமுத பெருமாளுடைய அர்ச்சனையில திராவிட ஸ்ருதி தர்ஷகாய நமக அப்படிங்கிற ஒரு நாமாவளியும் இதை போற்றும் வகையில இருக்கு. அப்படின்னா தமிழ்ல நமக்காக வேதங்களை பிழிஞ்சு ரசமாக கொடுத்தவர் அப்படின்னு அர்த்தம். நாதமுனிகள் கண்டு பருகின அந்த அமுதத்தை, ஆறாவ அமுதத்தை நம்ம எல்லாரும் கொஞ்சம் பருகலாமா? அரிசொல்லாறு காவிரி எனும் இரு நதிகள் இடையினிலே அழகாய் அமைந்த அற்புத கஷேத்திரம் அதுவே திருக்குடந்தை. திவ்ய தேசம் என புகழ் பெற்ற உபய பிரதானம் பள்ளி கொண்ட ஆறாமுத பெருமாள் திருக்குடந்தை. கும்பகோணம் எனும் தலமே. இத பராசரர் எப்படி எடுக்கிறார்னா, அபாரேபி பரபோக பூமௌ அப்ரதிஹத ஸ்வேச்சக ஈஸ்வரஹ. அளவில்லாத நித்திய விபூதியிலும் தடையில்லாத சங்கல்பம் உடையவர். ஃப்ரீ டிசையர், அதாவது சங்கல்ப சக்தி மூலமாகவே ஆளுமை செலுத்தி நன்மை செலுத்துபவர். நமக்கும் அந்த ஆளுமை சக்தி வளர்வதற்கு நாமும் இந்த நாமம் சொல்லலாமா? ஈஸ்வராய நமஹா, ஈஸ்வராய நமஹா, ஈஸ்வராய நமஹா. பகவான் சங்கல்ப சக்தி மூலமாகவே நம்ம எல்லாரையும் ஆளுகின்றவர் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி அவர் நினைக்கிறதையெல்லாம் நடத்துறாரு, எவ்வளவு எளிமையா நடத்துவாரு அப்படிங்கிறத அடுத்த கதையில நம்ம அனுபவிக்கலாம்.